என்னடா எப்பா சகல, எப்படி நம்ம கைவண்ணம் ஆரம்பமே அசத்தலா இருக்குல்ல, இனி போக போக பாரு சும்மா பிச்சுக்கும் அவ பேசுறது. டேய் மவனே, மானம் போகுதுடா. அவ ஏதோ பாஷை தெரியாம பேசிட்டு இருக்காடா. இத பாரு, முதல்ல அந்த பேப்பர் அவகிட்ட இருந்து புடுங்கடா. நான் போன கத்துருவா சித்தப்பா. டேய் இங்க வாங்கடா, அவகிட்ட இருந்து பேப்பரை புடுங்கடா. போங்கடா போங்க. சரிண்ணா. இறங்குமா இறங்குமா. இவர் ஒரு புறம்போக்கு. இவர் தலைவரானா ஊருக்கு எந்த நல்லதும் நடக்க போறது இல்ல. இவர் இந்த எலெக்ஷன்ல நிக்கிறதே தப்பு. இவனுக்கு ஓட்டு போட்டா ஊரையே குட்டி சவராக்கிடுவான். என்ன சிவனாண்டிக்காக ஓட்டு கேட்க வந்துட்டு அவனையே தாக்கி பேசுறா? என்ன நடக்குது இங்க? என்ன இவ்வளவு கேவலமா பேசுறா? இன்னும் என்ன பேசுறான்னு கேப்போம். ஆமா கேப்போம். இவன் பிரசிடென்ட் ஆனா கரப்ஷன் தலைவிரிச்சு ஆடும். கவர்மெண்ட் உங்களுக்கு அலாட் பண்ண பணத்தை இவனே முழுங்கி எப்போ விட்டுடுவா. இவருக்கு நீங்க போடுற ஓட்டு உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற வேட்டோ. இல்லப்பா இல்லப்பா ஏமா டேய் மவனே, கேட்டியா? கழுவி கழுவி ஊத்துறாடா. காதுல கேட்க முடியலையே. ஏதோ கொஞ்ச நஞ்ச ஓட்டு கிடைக்கிறது கூட இவ பேசிய கெடுத்துருவா போல் இருக்கே. டேய் மவனே, போற போக்க பார்த்தா நம்ம ஓட்டு பெட்டி வெத்து பெட்டியாயிரும் போல் இருக்கே. இப்ப நம்ம என்னடா பண்றது? இவ ஒருத்தி போதும்டா நம்ம கதையை முடிக்கிறதுக்கு. நடிகை வந்தா எல்லா ஓட்டும் நமக்கு விழணும்னு பார்த்தா இவன் நம்ம மனத்தை வாங்குறாளே. எனக்கு ஒன்னும் புரியல சித்தப்பா. சகல, அங்க பாருங்க, அந்த சித்தப்பனும் மாவனும் விஷயம் தெரியாம தலைய பிச்சுக்கிறானுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மொத்த மானமும் போக போகுது. இவன் தான் இப்படி. ஆனா சாமுண்டீஸ்வரி மேடம் ரொம்ப நல்லவங்க. பெண்களுக்கு அவங்கதான் ரோல் மாடல். அவங்கள நீங்க பிரசிடென்ட் ஆக்குனீங்கன்னா உங்க ஊருக்கே நல்லது நடக்கும். பொதுமக்களும் சந்தோஷமா இருக்கலாம். சிவனாண்டிங்கிற அரக்கன் கிட்ட இருந்து ஊரே காப்பாத்தணும்னா நீங்க சாமுண்டீஸ்வரி மேடமுக்கு தான் ஓட் போடணும். அவங்க ஏற்கனவே ஊருக்கு நல்லது செஞ்சிருக்காங்க. அவங்க தலைவரானா இன்னும் நல்லது செய்வாங்க. உங்க எல்லா ஓட்டையும் குங்கும சிமல் சின்னத்திலேயே போடுங்க. அந்த சிவனாண்டிய ஓட ஓட விரட்டுங்க. வணக்கம். மவனே, இதத்தான் சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறதுன்னு சொல்றதா? ஏண்டா, லட்சக்கணக்கில் இந்த இந்திக்காரிய நாம காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தா நம்மளை பத்தி கேவலமா பேசி ஊருக்குள்ள கழுவி கழுவி ஊத்திட்டாளே. நம்மள மட்டமா பேசி எதிரிய புகழ்ந்து பேசி அந்த சாமுண்டீஸ்வரிக்கு ஓட்டு கேக்குறாடா. டேய், இத சும்மா விடக்கூடாது. சித்தப்பா, இதுல எங்கேயோ தப்பு நடந்திருக்கு.
பேப்பரை மாத்தி வச்சிருக்கானுங்க. இல்லாட்டி இவெல்லாம் இப்படி பேச மாட்டா. எனக்கு என்னமோ அந்த டிரைவர் பையன் வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவனே எப்பா சகல, அந்த சிவனாடி சோழிய மொத்தமா முடிச்சிட்டோம்ப்பா. அவனுடைய மானம் அவன் கூட்டின கூட்டத்திலே நாசமா போயிடுச்சு. ஏய் இருங்கடா. ரமணாபட்டியா சொன்ன மாதிரியே எல்லாரும் நம்ம சாமுண்டீஸ்வரி அம்மாவுக்கே ஓட்டு போடணும். சாமுண்டீஸ்வரி அம்மாவுக்கு தான் ஓட்டு. எல்லாமே அவங்களுக்கு தான் போடணும். இருங்கப்பா. அண்ணா அண்ணா சகல, ஐடியா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுப்பா. வாட் இஸ் தி நெக்ஸ்ட் பிளான்? அத்தை, அடுத்து உங்க சொந்த ஊருக்கு போறதுதான். அந்த ஊருக்கா? சொந்த ஊருக்கா? அக்கா, அந்த ஊருக்குலாம் நம்ம போக வேணாம். ஏன் வேண்டான்றீங்க? அது எங்க அம்மாவை கொண்ட ஊர். அது எங்களுக்கு ராசி இல்லாத ஊர். அந்த ஊருக்கு சேர்த்துதான் இவங்க எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. அங்க அந்த கிழவி வேற இருப்பா. அவ மூஞ்சில எல்லாம் முழிக்கணும். அவளை பார்த்தாலே காரியம் விளங்காது. இந்த எலெக்ஷன்ல நீங்க எப்படியாவது ஜெயிக்கணும். அந்த ஊர்ல 1000 ஓட்டு இருக்கு. அங்க நீங்க போலன்னா அந்த 1000 ஓட்டு நமக்கு கிடைக்காது. ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அந்த ஓட்டெல்லாம் கிடைச்சா நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம். அது ராசி இல்லாத ஊரு. மாப்பிள்ள சொல்றது சரிதான் சந்திரா. நாம அங்க போறது எலெக்ஷன் கேம்பெயினுக்காக. அதுல இந்த மாதிரி சென்டிமெண்ட் எல்லாம் பார்க்க முடியாது.